ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 29/3/1986 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு பாப்தாதாவினுடைய உரையாடல். இன்று பாப்தாதா நாலாபுரத்தின் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை வதனத்தில் எமர்ஜி செஞ்சு குழந்தைகள் அனைவருடைய விசேஷத்தாக்களை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா விசேஷ ஆத்மாக்கள், அதனால தான் பாபானுடையவர்களாக ஆகியிருக்கிறாங்க. அதாவது சிரேஷ்ட பாக்கியவானாக ஆகியிருக்கிறாங்க. அனைவருமே விசேஷமானவங்க தான், இருந்தாலும் பிறகும் கூட நம்பர் வார் என்று தான் சொல்வாங்க. ஆக இன்று பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை விசேஷ ரூபத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலத்தில் நாலாபுரமும் இருக்கிற பலவிதமான பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இருந்த போதுமே ஒரு நம்பிக்கையின் ஒரே வழிமுறையை பின்பற்றுபவர்களாக ஆகியிருக்கிறாங்க. பாப்தாதா விசேஷமா 2 விசேஷத்தாக்களை பெரும்பான்மையரிடம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்று, சிநேகத்தினுடைய சம்பந்தத்தில் மிக விரைவாக கட்டுண்டுருக்காங்க. சிநேகத்தினுடைய சம்பந்தத்தில் மிக விரைவாக கட்டுண்டு விட்டனர். சிநேகத்தினுடைய சம்பந்தத்தில் ஈஸ்வரிய பரிவாரத்தவராக ஆகிறதுல, பாபாவனுடையவராக ஆகிறதுல நல்ல சகயோகம் கொடுத்திருக்கிறாங்க. ஆக ஒன்று சிநேகத்தில் வருவதனுடைய விசேஷத்தா, இரண்டாவது சிநேகத்தின் காரணத்தினால பரிவர்த்தன் சக்தியை சகஜமாக நடைமுறையில் கொண்டு வந்தனர். சுயமாற்றம் மற்றும் தன்னை சேர்ந்தவர்களுடைய மாற்றத்தில் நல்ல ஈடுபாட்டோடு முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. ஆக சிநேகத்தினுடைய சக்தி மற்றும் மாற்றுவதற்கான சக்தி, இந்த 2 விசேஷங்களாய் தைரியமாக தாரணை செஞ்சு நன்றாக நிரூபணம் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இன்று வதனத்தில் பாப்தாதா தங்களுக்குள்ள குழந்தைகளினுடைய விசேஷத்தாவை பற்றிய ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டிற்கான அவ்யக்த சந்திப்பிற்கான சீசன் அப்படின்னாலும் சரி, சந்திப்பின் திருவிழா அப்படின்னு சொன்னாலும் சரி, அது முடிவடைஞ்சிட்டு இருக்குது. ஆகவே பாப்தாதா அனைவருடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பொதுவாக அவ்யக்த ஸ்திதியின் மூலமாக அவ்யக்த ரூபத்தினுடைய சந்திப்பு சதா காலத்துக்கும் இருக்கவே செய்யுது, இனியும் இருக்கும். ஆனால் சாகார ரூபத்தின் மூலமாக சந்திப்பதற்கான சமயத்தை நிச்சயம் செய்ய வேண்டியிருக்குது. மேலும் இதில் சாயத்தினுடைய வரையறை வைக்க வேண்டியிருக்குது. அவ்யக்த ரூபத்தின் சந்திப்பில் சமயத்தின் வரையறை கிடையாது. யார் எந்த அளவுக்கு சந்திக்க விரும்புகிறாங்களோ அவ்வளோ சந்திக்க முடியும். அவ்யக்த சந்திப்பினுடைய அனுபவத்தை அடைந்து தன்னையும் சேவையையும் சதா முன்னேற்றத்தில் கொண்டு செல்ல முடியும். பிறகும் கூட நிச்சயிக்கப்பட்ட சமயத்தின் பிரகாரம் இந்த ஆண்டின் இந்த சீசன் முடிந்து கொண்டு இருக்குது. ஆனால் முடியல, நிறைவு செஞ்சிட்டு இருக்கிறோம். சந்திப்பு அப்படின்னா சமமாக ஆவது. சந்திப்பு அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சமமாக ஆவது. சமமாக ஆகியிருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. ஆக இது முடிவு இல்லை. சீசன் சமயமும் முடிந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் சுயம் சமமாகவும் சம்பன்னமாகவும் ஆகிட்டீங்க. ஆகையினால பாப்தாதா நாலாபுரமும் இருக்கிற இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாகாரத்திலும் யாராவது வர முடியும், சிலர் வர முடியாமலும் போகலாம். ஆகவே தங்களுடைய படம் அல்லது கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவ்யக்த ரூபத்தில் பாப்தாதா நாலாபுரத்தின் குழுக்களை சகஜமாக வெளிப்படுத்த முடியும். இங்கே அனைவரையும் அழைத்தால் பிறகு அவங்க தங்குவதற்கான சாதனங்கள் தேவைப்படும். அவ்யக்த வதனத்திலோ இந்த ஸ்தூல சாதனங்கள் எதுவுமே தேவையில்லை. அங்கோ இரட்டை வெளிநாட்டினர் மட்டும் என்ன, முழு பாரதத்தின் குழந்தைகளும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அது எல்லையற்ற அவ்யக்த வதனமாக தோன்றும். அங்கே எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் பிறகும் கூட அது சிறிய குழுவாகத்தான் காணப்படும். ஆக இன்று வதனத்தில் இரட்டை வெளிநாட்டினரை மட்டும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. பாப்தா பார்த்துட்டு இருந்தாங்க. வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும்
திட சங்கல்பத்தின் மூலமாக நன்கு முன்னேறி இருக்கீங்க. பெரும்பாலானோர் ஊக்கம் உற்சாகத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்க. சிலர் விளையாட்டு காட்டுபவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் முடிவில், அதாவது ரிசல்ட்டில் இந்த வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது முந்தைய வருடம் வரையிலுமே அதிகமாக குழப்ப அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருடத்தின் முடிவில் அநேக குழந்தைகளிடம் முதலில் இருந்தே உறுதியாக இருப்பதை பார்த்தோம். சிலர் பாப்தாதாவுக்கு விளையாட்டு காட்டும் குழந்தைகளாக இருந்தார். குழப்பம் அடைவதாகவும் விளையாட்டு காட்டுகிறாகவும் இருக்காங்க இல்லையா? அந்த சமயத்தின் வீடியோவை வெளிப்படுத்தி அமர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு முற்றிலும் ட்ராமாவாகவே இருக்கும். ஆனால் முதல்ல இருந்ததற்கு இப்போ வேறுபாடு இருக்குது. இப்போ அனுபவியாக ஆகிட்ட கம்பீரமானவர்களாகவும் ஆகி கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது படிப்பின் மீது அன்பு மற்றும் நினைவில் இருப்பதற்கான ஊக்கம் வெவ்வேறு பழக்க வழக்கங்களினுடைய நம்பிக்கையை சுலபமாக மாற்றியிருக்குது. பாரதவாசிகளுக்கு மாறுவதில் சுலபம். தேவதைகளை பற்றி அறிவாங்க. சாஸ்திரங்களின் கலப்பட ஞானத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நம்பிக்கைகள் பாரதவாசிகளுக்கு அவ்வளோ புதுமையாக இருப்பதில்லை. பிறகும் கூட மொத்தத்தில் நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் அந்த மாதிரி நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆடாத அசையாத ஆத்மாக்களை பார்த்தோம். அந்த மாதிரி நிச்சய புத்தி உள்ளவங்க மற்றவர்களையும் கூட நிச்சய புத்தி உள்ளவர்களாக ஆக்கிறதுல உதாரணமாக ஆகியிருக்கிறாங்க. இல்லறத்தில் இருந்தாலும் சக்திசாலி சங்கல்பத்தின் மூலம் திருஷ்டி விருத்தியை மாற்றிடுறாங்க. அத்தகைய விசேஷ ரத்னங்களையும் பார்த்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. அநேகமாக அந்த மாதிரி குழந்தைகளும் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் தங்களின் வழக்கப்படி அல்பகால சாதனங்களில் அல்பகால சுகங்களில் மூழ்கி இருப்பவர்களாக இருந்திருந்தாலும் அந்த மாதிரி இரவு பகலாக மாற்றம் அடைவதில் நல்ல தீவிர புருஷார்த்தத்தின் வரிசையில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. அதிக எண்ணிக்கை இல்லை அப்படின்னாலும் கூட இது நல்லா இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி பாபா பலி கொடுப்பது பற்றி உதாரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மனதால் தியாகத்துக்கான சங்கல்பம் செஞ்ச பிறகு கண்களினுடைய பார்வை கூட சென்றிடக்கூடாது. இன்று மொத்தமாக ரிசல்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். சக்திசாலி ஆத்மாக்களை பார்த்து பாப்தாதா புன்சிரிப்போடு ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. பிரம்மாவினுடைய படைப்பு 2 விதம் அப்படின்னு பாடப்பட்டிருக்குது. ஒரு பிரம்மாவின் முகத்தின் மூலம் பிராமணர்கள் வெளிப்பட்டாங்க மற்றும் 2வது படைப்பு பிரம்மா சங்கல்பத்தின் மூலம் சிருஷ்டியை படைச்சாங்க. ஆக பிரம்மா எவ்வளவு காலமாக சிரேஷ்ட சக்திசாலி சங்கல்பம் செஞ்சாங்க. பாப்தாதா இருவருமே இருக்கிறாங்க. இருந்தாலும் படைப்பை சிவபாபாவினுடைய படைப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிவவம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகுமார் சிவகுமாரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்மா குமார் பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பிரம்மா விசேஷ சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் ஆவாகனம் செஞ்சாங்க. அதாவது படைப்பை படைச்சாங்க. ஆக இந்த பிரம்மாவினுடைய சக்திசாலி சங்கல்பத்தின் மூலமாக ஆவாகனத்தின் மூலமாக சாக்காரத்தில் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சங்கல்பத்தினுடைய படைப்பும் கூட குறைவானது கிடையாது. எப்படி சங்கல்பம் சக்திசாலியாக இருந்தால் தூரத்தில் இருந்தே பலவிதமான திரைகளின் உள்ளே இருந்து குழந்தைகளை தங்களின் பரிமாறத்தில் கொண்டு வர வேண்டி இருந்தது. சக்திசாலி சங்கல்பத்தினுடைய படைப்பும் கூட சக்திசாலி தான். அநேகருக்கு அனுபவம் இருக்குது. புத்தியை விசேஷமாக யாரோ தூண்டி சமீபத்தில் கொண்டு வராங்க. பிரம்மாவினுடைய சக்திசாலி சங்கல்பத்தினால பிரம்மாவினுடைய சித்திரத்தை பார்த்ததுமே சைத்தன்யத்தினுடைய அனுபவம் ஏற்படுது. சைத்தன்ய சம்பந்தத்தின் அனுபவத்தின் மூலம் முன்னேறி கொண்டிருக்கீங்க. ஆக பாப்தாதா இந்த படைப்பினை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இனிமேலும் கூட இன்னும் சக்திசாலி படைப்பின் பிரத்யட்ச நிரூபணத்தை கொடுத்து கொண்டிருப்பீங்க. இரட்டை வெளிநாட்டினருடைய சேவை சமயத்தின் கணக்கின்படி இப்போ குழந்தை பருவத்தினுடைய சமயம் முடிவடைந்தது. இப்போ அனுபவியாகி மற்றவர்களையும் கூட ஆடாத அசையாதவராக ஆக்குவதற்கான அனுபவம் செய்வதற்கான சமயமாகும். இப்போ விளையாடுவதற்கான சமயம் முடிஞ்சிருச்சு. இப்போ சதா சக்திசாலியாகி
பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலி ஆக்கிக்கொண்டே போங்க. உங்களிடம் பலமற்ற தன்மையின் சமஸ்காரம் இருக்கும் அப்படின்னா மற்றவர்களையும் கூட பலமற்றவராக ஆக்குவீங்க. சமயம் குறைவாகத்தான் இருக்குது. படைப்புகள் இன்னும் அதிகத்திலும் அதிகமாக வரப்போகிறாங்க. எவ்வளவு எண்ணிக்கையிலேயே நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு குஷி அடைஞ்சிடக்கூடாது. இப்போதோ எண்ணிக்கை அதிகமாகத்தான் போகுது. ஆனால் எப்படி நீங்கள் இவ்வளவு காலமாக பாலனை பெற்றீங்களோ அது இப்போது மாற்றமடைந்து கொண்டே போகும். எப்படி 50 ஆண்டுகளினுடைய பாலனை பெற்றதின் பொன் விழாவுக்கும் வெள்ளி விழாவுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி பின்னால் வருபவர்களிடம் வித்தியாசம் இருந்து கொண்டே போகும். ஆக குறைந்த சமயத்தில் அவர்களை சக்திசாலியாக ஆக்கணும். சுயம் அவங்களுக்கு சிரேஷ்ட பாவனை இருக்கவே செய்யும். ஆனால் உங்கள் அனைவருக்கும் கூட அந்த மாதிரி குறைந்த சமயத்தில் முன்னேறக்கூடிய குழந்தைகளுக்கு தங்களுடைய சம்பந்தம் தொடர்பின் சகயோகம் கொடுக்கத்தான் வேணும். இதன் மூலம் அவங்களுக்கு சகஜமாக முன்னேறுவதற்கான ஊக்கம் மற்றும் தைரியம் வரும். இப்போ இந்த சேவை அதிகம் நடைபெறணும். தனக்காக மட்டும் சக்திகளை சேமிப்பதற்கான சமயம் இல்லை. ஆனால் தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் கூட சக்திகளை அவ்வளவு சேமிக்க வேண்டும். இதன் மூலம் மற்றவர்களுக்கும் கூட சகயோகம் கொடுக்க வேண்டும். சகயோகம் பெறுபவர்களுக்காக மட்டும் இல்லாமல் கொடுப்பவர்களாகவும் ஆகும். யாருக்கு 2 ஆண்டுகள் முடிந்துள்ளனவோ அவங்களுக்கு 2 ஆண்டுகள் கூட குறைவானது இல்லை. குறைந்த சமயத்தில் அதிக அனுபவம் பெறணும். எப்படி கல்ப விருட்சத்தில் காட்டிருக்கீங்க இல்லையா? கடைசியில் வரும் ஆத்மாக்களும் கூட 4 நிலைகளை அவசியம் கடந்தாகணும். பிறகு 10-12 பிறவிகள் இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி. ஆக பின்னால் வருபவர்களும் குறைந்த சமயத்தில் சர்வ சக்திகளினுடைய அனுபவம் செய்யத்தான் வேண்டும். மாணவ வாழ்க்கையினுடைய மற்றும் அதனுடன் சேவாதாரியினுடைய அனுபவம் கூட பெறணும். சேவாதாரி என்றால் வெறுமனை கோர்ஸ் கொடுப்பது அல்லது சொற்பொழிவு செய்வது மட்டும் கிடையாது. சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சதா ஊக்கம் உற்சாகத்தினுடைய சகயோகம் கொடுக்கணும். குறைந்த சமயத்தில் அனைத்து பாடங்களிலும் பாஸ் ஆகணும். குறைந்த சமயத்தில் அனைத்து பாடங்களிலும் பாஸ் ஆகணும். அவ்வளவு தீவிர வேகத்தில் செய்தால்தான் சென்று சேர்வாங்க இல்லையா? ஆகவே ஒருவர் மற்றவருடைய சகயோகியாக ஆகணும். ஒருவர் மற்றவரினுடைய போகியாக ஆகக்கூடாது. ஒருவர் மற்றவர் மீது ஃபோர்ஸ் வைப்பதற்கு ஆரம்பிக்கக்கூடாது. சகயோகி ஆத்மா சதா சகயோகத்தின் மூலம் பாபாவுக்கு சமீபமாகவும் சமமாகவும் ஆக்கிடுறாங்க. தங்களுக்கு சமமாக இல்லை, ஆனால் பாபாவுக்கு சமமாக ஆக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கும் பலவீனங்கள் அனைத்தையும் இங்கேயே விட்டுட்டு போயிடணும். வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டாம். சக்திசாலி ஆத்மாவாகி மற்றவங்களையும் சக்திசாலியாக ஆக்கணும். இந்த விசேஷமான திட சங்கல்பம் இது ஸ்மிருதியில் இருக்கணும். நல்லது. நாலாபுரமும் இருக்கின்ற குழந்தைகள் அனைவருக்கும் விசேஷ சிநேகம் நிறைந்த அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சதா சிநேகி, சதா சகயோகி மற்றும் சக்திசாலி அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்வோம். அனைவருக்கும் இந்த குஷி இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. பலவிதமாக இருந்தபொழுதும் ஒருவருடையவர்களாக ஆகிட்டோம். இப்போ தனித்தனி வழிமுறை கிடையாது. ஒரே ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள். பிராமணர்களினுடைய மொழியும் ஒன்றுதான். ஒரு தந்தையினுடையவர்கள் மற்றும் தந்தையினுடைய ஞானத்தை மற்றவங்களுக்கும் கொடுத்து அனைவரையும் ஒரு தந்தையினுடையவர்களாக ஆக்கணும். எவ்வளோ பெரிய சிரேஷ்ட பரிவாரம்! எங்கே சென்றாலும் எந்த தேசத்துக்கு சென்றாலும் இந்த நம்முடையது என்பது இருக்கிறது. இது நம்முடைய சொந்த வீடு, தேவாஸ்தானம், நம் வீடு. இத்தனை வீடுகளை உடையவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. உங்களிடம் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் உலகம் முழுவதிலும் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. எங்கே சென்றாலும் நம்மளுடைய பரிவார். எவ்வளவு எல்லையற்ற அதிகாரி ஆகிட்டீங்க. சேவாதாரி ஆவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அதிகாரியாக ஆவது அப்படின்னு. இது எல்லையற்ற ஆன்மீக குஷி. இப்போ ஒவ்வொரு இடமும் தனது சக்திசாலி ஸ்திதி மூலமாக விஸ்தாரத்தை அடைஞ்சிட்ருக்கு. முதல்ல கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. பிறகு சிலர் உதாரணமாக ஆகிட்டாங்க அப்படின்னா அவர்களை பார்த்து மற்றவர்களும் சகஜமாக முன்னேறி கொண்டே செல்வாங்க. பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் இந்த சிரேஷ்ட சங்கல்பத்தை தான் நினைவுபடுத்துகிறாங்க. சதா தானும்
நினைவு மற்றும் சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தில் இருங்க. குஷியோடு தீவிர வேகத்தில் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. மற்றும் மற்றவர்களையும் இதே மாதிரி ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேற செய்து கொண்டே இருங்க. மேலும் நாலாபுரமும் சாக்காரத்தில், அதாவது மதுபனில் சேராதவர்களிடம் இருந்தும் கூட சித்திரங்கள் மற்றும் கடிதங்கள் சேர்ந்திருக்கு. அதற்கு பதிலாக பாப்தாதா அனைவருக்கும் பல கோடி மடங்கு மனதார அன்பு நினைவுகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஊக்கம் உற்சாகம் குஷி இருக்குதோ அதை விடவும் பல மடங்கு அதிகப்படுத்துங்க. சிலர் தங்களின் பலவீனங்கள் பற்றிய தகவலையும் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, எழுதிட்டீங்க அப்படின்னா பாபாவுக்கு கொடுத்துட்ட பொருளை பிறகு தன்னிடம் எடுத்து வச்சுக்க முடியாது. பலவீனங்களை கொடுத்தாயிற்று அப்படின்னா அதை பிறகு சங்கல்பத்தில் கூட கொண்டு வரக்கூடாது. மூன்றாவது வீரியம், ஒருபோதும் தனது எந்த ஒரு சமஸ்காரம் அல்லது குழுவினுடைய சங்கல்பங்கள் அல்லது வாயுமண்டலத்தின் குழப்பத்தால் மனசோர்வு அடையக்கூடாது. சதா பாபாவை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செஞ்சு மனசோர்விலிருந்து விடுபட்டு சக்திசாலி ஆகி முன்னேறி கொண்டே போங்க. கணக்கு வழக்கு முடிஞ்சிருச்சு, அதாவது சுமையை இறக்கி வச்சிட்டீங்க. குஷியோடு பழைய சுமையை பஸ்பம் செஞ்சுக்கிட்டே போங்க. பாப்தாதா சதா குழந்தைகளின் சகயோகியாகவே இருக்கிறாங்க. அதிகம் யோசிக்கவும் வேண்டாம். வீணான சிந்தனையும் கூட பலவீனமாக ஆக்கிடும். யாருக்காவது வீண் சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருந்தால் 2-4 முறை முரளியை படிங்க. படித்ததை சிந்தனை செய்யுங்க. படிச்சுக்கிட்டே போங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் புத்தியில் பதிஞ்சிடும். சுத்த சங்கல்பத்தினுடைய சக்தியை சேமிச்சுக்கிட்டே செல்வீங்க அப்படின்னா வீணானவை முடிந்து போகும். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஆன்மீகத்தினுடைய சிரேஷ்ட ஸ்திதி, அதாவது மனநிலை மூலமாக சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. சகஜ புருஷார்த்தி ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க, ஆன்மீகத்தினுடைய சிரேஷ்டமான மனநிலை மூலமாக சூழ்நிலையை ஆன்மீகமாக ஆக்கணும். ஆன்மீகத்தினுடைய ஸ்திதி மூலம் தனது சேவா கேந்திரத்தினுடைய சூழ்நிலையை அந்த மாதிரி ஆன்மீக தன்மை உள்ளதாக ஆக்குங்க. அதன் மூலமாக தன்னுடைய மற்றும் வரக்கூடிய ஆத்மாக்களின் சகஜ முன்னேற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னா வெளியில் உள்ள சூழ்நிலையால் களைத்து போயிருக்கிறவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான சகயோகத்தின் அவசியம் இருக்குது. எனவே அவங்களுக்கு ஆன்மீக வாயுமண்டலத்தின் சகயோகம் கொடுங்க. சகஜ புருஷார்த்தி ஆகுங்க மற்றும் ஆக்குங்க. இந்த இடம் சகஜமாகவே முன்னேற்றத்தை அடைய வைக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவம் செய்யணும். பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, வரதானி ஆகி சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்க. வரதானி ஆகி சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.